ராவல் பிண்டி என்பது பிண்டி என்று சொல்லுவார்கள். பிண்டி ஒரு பெரிய ஹோட்டல்லாம் இருக்குங்க. பிண்டியில் இருக்கக்கூடிய சாப்பாடுகள் அவ்வளவு அழகான சாப்பாடுகள், ருசிகரமான சாப்பாடுகள், பார்வைக்கு அழகாக இருக்கும். பிண்டி என்பது ராவல் பிண்டியை குறிக்கிறது. அதற்காகத்தான் இந்தி கூட்டணி என்பதை பிண்டி கூட்டணி சொல்ல பாகிஸ்தான் கூட்டணி என்று சொல்லுகிறார். அது ஒரு கிண்டலாக சொன்னாலும் அதுவும் காங்கிரஸ்காரர்களை வெறுப்பேற்றுவதற்குத்தான் இதை செய்கிறார்கள். அப்படி இருக்காதுங்க. ஏன் தெரியுமோ, புதிய சட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஓமர் அப்துல்லாவுடைய பேச்சு நரேந்திர மோடிக்கு ஆதரவாக, ராகுல் காந்திக்கு எதிராக, அதையும் தவிர அசருதீன் ஓவைசி தெலுங்கானாவினுடைய ஹைதராபாத் எம்பி பாகிஸ்தானுக்கு எதிர்த்து பேசுகிறார். அவர் ஒரு முஸ்லீம், ஓமர் அப்துல்லா ஒரு முஸ்லீம். அவர்கள் எல்லாம் தேசப்பற்று உண்டவர்கள். ஆனாலும் சில கருத்துக்களை கொண்ட சிமி போன்ற ஒரு ஆர்கனைசேஷன், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, எஸ்டிபிஐ போன்ற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே பாகிஸ்தானுடைய ஏஜென்ட்டுகளாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த சட்டம் வந்ததுன்னா இப்ப ஏங்க எல்லாரும் வாய மூடிட்டாங்க? புரியவே இல்லையே. எந்த மனோ தங்கராஜ் அவர் ஒரு கார்ட்டூன் போத்தாரு, நரேந்திர மோடிக்கு பாட கட்டுற மாதிரி. என்னத்துங்க அது? அதனாலதான் மந்திரி பதவி போச்சு. ஒரு மந்திரி என்னடான்னா சைவம் மனிதத்தை பத்தி நின்றுக்கலாம் உட்காந்துக்கலாம் அடிக்கிறாரு அவர் பாட்டில் போட்டு. இவர் என்னடா போட்ட, அதனால மந்திரி பதவி திருப்பி எடுத்துட்டாங்க. அதுதான் தேச விரோத செயல் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் நினைத்தாலும் கண்டிப்பாக தாங்கள் கூறுவது போன்று ஒரு சட்டம் வறுமையானால் அது இது மாதிரியான ஆட்களுக்கும் நினைக்கும். டோட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா அது மாதிரி சட்டத்தை நரேந்திர மோடி கொண்டு மாட்டார். காரணம், முஸ்லிம்களிடையே பிளவு வந்து விட்டது. அசருதீன் ஓவைசியும் ஃபரூக் அப்துல்லாவும் நன்றாக பேசுகிறார்கள். மத்திய அரசாங்கத்தை தாக்குவதில்லை, அவர்களுக்கு சாதகமாகத்தான் பேசுகிறார்கள். ஏன்னா ஃபரூக் அப்துல்லா வாஜ்பாய் மந்திரி சபையில மந்திரியா இருங்க, சும்மா இல்லைங்க. அவருக்கு தெரியும் ராகுல் காந்தி ஒரு பேத்தல் மன்னன் என்று. அதனால அவங்ககிட்ட போறதே கிடையாது. அவங்க தன்னுடைய கட்சிக்காரர்களை ஊக்குவிக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களிடமும் சரி, வாக்காளர்களிடமும் சரி, திமுக விலகிவிட்டது. திமுக மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பு, பன்று, பாசம் எல்லாம் போய்விட்டது. அவர்கள் ஒரு பொய் சொல்லுவார்கள் என்ற ஒரு பிம்பத்தை அவர்களே ஏற்படுத்தி கொண்டு விட்டார்கள். ஆக மொத்தம் அவர் மு.க. ஸ்டாலின் சொல்லுவதை வரவேற்றாலும், தன்னுடைய ஊழியர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று இருந்தாலும், நிலைமை அது மாதிரியான நிலைமை ஜமீன்ல இல்லைங்க. அது அட் கிரவுண்ட் லெவல் அந்த மாதிரி இல்லைங்க. திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கிறது. 2.0 என்னது? மு.க. ஸ்டாலினுக்கு அம்மையார் ஜெயலலிதா மாதிரி இருந்த ஒரு ஆளுமை, அவருடைய அப்ரோச் கிடையாது. மு.க. ஸ்டாலினுடைய தகப்பனாரை நான் நன்றாக அறிவேன். அவருக்கு இருந்த தைரியம், வேகம் கிடையாது இவர்கிட்ட. எழுதி குடிச்சதை படிக்கிறார். அதிகாரிகளுடைய கை பாவையாக இருக்கிறார். மு.க. ஸ்டாலின் 50 வருடம் அரசியலில் இருந்தாலும் அவரை பாராட்ட வேண்டும். இருப்பினும் அவருக்கு இன்னும் அனுபவம் தேவை. 2026 படுதோல்வி அடைவார்கள் என்று தான் பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன்.